டைரக்டர் ராஜசேகரோட இயக்கத்தில் கிப்ரான் மியூசிக்கில் சித்தார்த் அவர்கள் ஹீரோவாக நடித்து அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் மிஸ் யூ படம் தமிழ்நாடு தேட்டர்கள் ரெஜின் மூவிஸ் ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க. இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறதா ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. படம் நவம்பர் 29 ரிலீஸ் ஆகுது. திரைப்படத்தோட ஹிந்தி ரீமேக் தான் பேபி ஜான். இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் நவம்பர் 25 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. படம் டிசம்பர் 25 ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் அட்லி அவர்கள் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. நடிகர் விஜயை வச்சு திரைப்படத்தை இயக்கியிருந்தார் அட்லி அவர்கள். இப்போ ஹிந்தி ரீமேக் படத்தை இவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. டிசம்பர் 25 பேபி ஜான் படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. படத்தில் வருண் தவான் மற்றும் கீர்த்தி சுரேஷ் லீடாக நடிச்சிருக்காங்க. ஏஆர் ரகுமானோட மியூசிக்கில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் காதலிக்க நேரமில்லை. கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் படம் அஃபிஷியலாக டிசம்பர் 20 ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. காதலிக்க நேரமில்லை படத்திலிருந்து அஃபிஷியலாக இப்போ லவ் வீடியோ சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விவேக் லிரிக்ஸில் ஏஆர் ரகுமான் மற்றும் தி அவர்கள் இந்த பாடலை பாடியிருக்காங்க. இப்போ இந்த பாடல் வீடியோ சாங்காக யூடியூப்பில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. தனுஷ் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தோட செகண்ட் சிங்கிள் நவம்பர் 25 ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம்னு படக்குழுவினர் புதிய போஸ்டர் வெளியிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் அல்லு அர்ஜுன், ஃபகத் ஃபாசில் மற்றும் ரஷ்மிகா மந்தானா நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க புஷ்பா 2 படத்திலிருந்து ஐட்டம் சாங் கிசிக்கின்ற சாங்ஸ் நவம்பர் 24 நாளைக்கு வெளியாகிறதா இருக்குது. நவம்பர் 24 ஈவினிங் 7:02க்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. சாங் தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தி மற்றும் பெங்காலி போன்ற லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. இப்போது எந்தெந்த மொழிகளில் யாரெல்லாம் பாடியிருக்காங்க, யாரெல்லாம் லிரிக்ஸ் எழுதியிருக்காங்கன்னு அஃபிஷியலாக லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. படம் டிசம்பர் 5 பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இந்த ஐட்டம் சாங் அல்லு அர்ஜுன் மற்றும் ஸ்ரீலீலா அவர்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நாளைக்கு வெளியாகிறதா இருக்குது. புஷ்பா பார்ட் 1ல் ட்ரெண்ட் ஆன அளவுக்கு ஐட்டம் சாங் இதில் ட்ரெண்ட் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் அவருடைய 23வது மூவி இப்போ டைரக்டர் ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் நடிச்சிட்டு வந்திருந்தார். ரீசெண்டாக இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் சென்னையில் ஒரு சில இடத்துல எடுத்துருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் கிட்டத்தட்ட 90% கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக எடுத்திருந்த ஷெடியூல் கூட கம்ப்ளீட் ஆகியிருக்கு. படம் சம்மர் 2025 ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அனிருத் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. நடிகர் ஆர்ஜே பாலாஜி மற்றும் செல்வ ராகவன் நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க சொர்க்கவாசல் படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் இன்னைக்கு மார்னிங் 11 மணிக்கு டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் மற்றும் மியூசிக் டைரக்டர் அனிருத் அவர்கள் வெளியிடுறாங்க. படம் நவம்பர் 29 வெளியாகுது. நவம்பர் 29 தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு சொர்க்கவாசல் மற்றும் மிஸ் யூ படம் இரண்டும் நவம்பர் 29 தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இன்னைக்கு மார்னிங் 11 மணிக்கு சொர்க்கவாசல் படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லரும் மிஸ் யூ படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் ஈவினிங் 5 மணிக்கும் வெளியாகிறதா இருக்குது. நடிகர் விஜய் ஆண்டனியோட நடிப்பில் அடுத்த படம் ககன மார்கன். இந்த படத்தோட அஃபிஷியல் புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணி படம் கம்மிங் சூன் இன் தியேட்டர்னு அறிவிச்சிருக்காங்க. படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு ரிலீஸ் ஆகிறதா இருக்குது.